2026 ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் விளையாடுவது குறித்து இருவரும் கால்பந்து வீரர்களான ரொனால்டோவும் மெஸ்ஸியும் கருத்து தெரிவித்துள்ளது சர்வதேச கால்பந்து ரசிகர்களிடம் பேசும் பொருளாகியுள்ளன. சமகாலத்தில் சர்வதேச கால்பந்து ரசிகர்கள் இருவரின் ஆட்டத்தையும் மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். எதிரணி டிஃபென்ஸ் வீரர்களின் அரணை தகர்த்து கோல் வளையத்திற்குள் நேர்த்தியாக பந்தை உதைக்கும் மெஸ்ஸியின் கால் வித்தை தனிரகம் ஒரு பக்கம் என்றால், வேகம் மற்றும் துரிதம், அபாரமான ட்ரிப்ளிங், சக்தி வாய்ந்த ஷாட்டுகள், கோல் வளையத்திற்குள் தலையால் முட்டி பந்தை செலுத்தும் நேர்த்தி என ரொனால்டோவின் சுறுசுறுப்பான ஆட்டத்திறன் மற்றொரு ரகம். போர்ச்சுகல் கேப்டன் ரொனால்டோ 40 வயதை எட்டிவிட்டார். அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரரான மெஸ்ஸி 40ஐ எட்டும் நிலையில் இருக்கிறார். ஆனால் ஒரு 13 வயது கால்பந்து வீரனுக்குரிய உத்வேகம் இருவரின் ஆட்டத்திலும் தெரிகிறது. மாதம் பல கோடி ரூபாய்களை சம்பாதிக்கும் இருவரும் ஓய்வு குறித்து அளித்துள்ள பதில்கள் சர்வதேச கால்பந்து ரசிகர்களிடம் பேசும் பொருளாகியுள்ளது. போர்ச்சுகல் கேப்டனான ரொனால்டோ அடுத்த ஆண்டு நடைபெறும் உலக கோப்பையே தனது இறுதி உலக கோப்பையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஓரிரு ஆண்டுகளில் தன் ஓய்வு அறிவிப்பு இருக்கும் என்றும் கூறியுள்ளார். தற்போது ரொனால்டோ தேசிய அணிக்காக 143 கோல்கள் அடித்து உலக சாதனையை தக்க வைத்துள்ளார். அர்ஜென்டினா அணியின் நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி 2026 ஆண்டு அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளில் நடைபெறவுள்ள உலக கோப்பையில் விளையாடுவாரா என்பதை அவர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. அர்ஜென்டினா அணிக்கு தான் சுமையாக இருக்க விருப்பமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். உடல் தகுதி மற்றும் அன்றைய மனநிலைக்கேற்பவே இறுதி முடிவை எடுக்கப் போவதாக மெஸ்ஸி தெரிவித்திருக்கிறார். ஆனால் களமிறங்கும் முடிவுக்கே மெஸ்ஸி கடைசியில் வந்து நிற்பார் என சர்வதேச கால்பந்து ரசிகர்கள் நம்புகின்றனர். மெஸ்ஸியும் ரொனால்டோவும் உலக கோப்பையில் களமிறங்கினால் 6வது முறையாக உலக கோப்பையில் விளையாடும் வீரர்கள் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர்கள் ஆவார்கள். அதனை காண சர்வதேச கால்பந்து களங்களும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் கண்களும் காத்திருக்கின்றன.